أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماسا وتروح بطانا. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தவர்கள், சத்திய சஹாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறை இல்லத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்துவிட்ட அனைத்து வகையான குற்றங்களையும் குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் தேங்கிக் கிடக்கக்கூடிய ஆகுமான நாட்டங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்தில் இஸ்லாமியர்களும் பிற சமயத்தவர்களும் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் சமய நல்லிணக்கத்தோடும் வாழ்வதற்குண்டான வழிவகையை அல்லாஹ் விசாலமாக திறந்து வைப்பானாக. ஆமீன். நாம் குழுமியிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடமளித்து இங்கு கட்டிடம் எழுப்பி இன்று வரையிலும் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் பாடுபடக்கூடிய உதவக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய காலச்சூழலில் வாழ்வின் பொருளாதாரம் என்பது மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. வாழ்க்கையினுடைய எல்லா வகையான வளங்களையும் பெற வேண்டும் என்பதற்கான முயற்சி ஒவ்வொரு நாளொன்றிலும் காலை பொழுது கண் விழிக்கின்ற பொழுதே நம்முடைய சிந்தனையில் வருகிறது. இன்றைக்கு பொருளாதாரத்தினுடைய தேவை என்ன, இன்றைக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய வாழ்க்கையினுடைய வளங்கள் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்க துவங்குகிறோம். சிந்திப்பதோடு மட்டுமல்ல, அதற்கான முயற்சிகளுக்குள்ளால் நாம் இறங்கி விடுகிறோம். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்குண்டான துறைகளில் தன்னுடைய பணிகளை செய்வதற்கு ஆயத்தமாகி விடுகிறார்கள். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வாழ்வாதாரம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த வாழ்வாதாரத்தில் சில வசதிகளை அல்லாஹ் நாடியவர்களுக்கு விசாலமாக கொடுத்திருக்கிறார். நாம் விசாலமான ரிஸ்கை பெற வேண்டும் என்று நாம் விரும்பினால் குர்ஆனில் சில இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
ரிசுக்கை விஸ்தீர்ணப்படுத்தக்கூடிய, தன்புறத்திலிருந்தும் கொடுக்கக்கூடிய ரிசுக்கினுடைய விஸ்தீரணத்தை குறித்து சில விஷயங்களுக்கு பின்னால் அல்லாஹ் பேசுகிறான். சில காரியங்களை பின்தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான். அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால் நிச்சயம் நமக்கான ரிசுக்கு என்பது விஸ்தீரணமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ரிசுக்கை தருபவன் அல்லாஹ். அவன்தான் ரிசுக்கை நிர்ணயிக்கிறான். ஒரே கடை வீதியில் ஒரே பொருளுடைய வியாபாரம், ஒரு கடையில் வியாபாரம் அன்றைக்கு அதிகம், மறு கடையில் குறைவு, அடுத்த நாள் இதே ஒன்று நிலைக்கு மாற்றம், இப்படியாக மாற்றங்களை வணிக வளாகத்தில் சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அங்கு பணி செய்யக்கூடிய பணியாளர்களுடைய பேச்சுவார்த்தைகளோ அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய வணிகருடைய நல்ல வார்த்தைகளோ அல்ல அங்கு நிர்ணயிப்பது. அங்கு அல்லாஹ் எதை ரிசுக்காக அவருக்கு நாடி இருக்கிறாரோ அது கிடைக்கிறது. இன்றைக்கு இவருக்கு கிடைக்கிறது, நாளைக்கு அவருக்கு கிடைக்கிறது, அடுத்தடுத்த நாட்கள் 2 நபர்களுக்கும் இல்லாமல் இருக்கிறது, சில நாட்கள் நிறைவாக கிடைக்கிறது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த ரிசுக்கை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரிசுக்கை பற்றி அல்லாஹ் பேசக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களில் சில செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் பேசுகிறார், ஒமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மஹ்ரஜா. எவர் அல்லாஹுவை பயப்படுவாரோ அஞ்சுவாரோ அவர் வாழ்வாதாரத்திற்கான வழியை அல்லாஹ் திறந்து வைப்பான், நெருக்கடிகளில் இருந்து அவரை விடுவிப்பான் அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு எண்ணிடாத புறத்தில் இருந்து ரிசுக்கை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். எப்படி வரும், எப்படி கிடைக்கும் என்கின்ற சிந்தனையே இருக்காது, ஆனால் அல்லாஹ் கொடுத்து விடுவான். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்திற்கு கீழால் விளக்கம் எழுதுகின்ற பொழுது ஒரு செய்தி ஒன்றை பதிவு செய்கிறாங்க. அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர், அவர்களுக்கு உண்டான மகன்களில் ஒருவரை சிலையை வணங்கக்கூடியவர்கள் கைது செய்து அவர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு அழைத்து சென்று விட்டார்கள். ஒரு சிறிய யுத்தம் நடைபெற்ற நேரம் அது. தன்னுடைய மகனுடைய நிலையை குறித்து கவலை கொண்டு தந்தையாக இருக்கக்கூடிய அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடத்தில் வந்து முறையீடு செய்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் இந்த நிலையில் இருக்கிறார், அவருக்கான தேவைகள் இருக்கிறது, ஆனால் இன்றைக்கு அவர் சிரமத்திற்குள் அகப்பட்டு கொண்டார் என்ற முறையீட்டை பெருமானாரிடத்தில் முன்வைக்கின்ற பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் மகிழ்ச்சியை தரக்கூடிய நிலை ஏற்படும். ரசூலுடைய வார்த்தை அது. நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய நிலை என்பது வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு ஏற்படும் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்கு பின்னால் சில மணி நேரங்களில் காணாமல் கைதியாக அழைத்து செல்லப்பட்ட மகனார் ஒரு ஆட்டு மந்தையோடு தந்தையை சந்திக்கிறார். அவர் மட்டும் வரவில்லை, ஆடுகளும் சேர்ந்து வந்திருக்கிறது. என்ன என்றால், கைதியாக சென்ற இந்த நபர் எதிரிடமிருந்து தப்பித்து வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்குரிய ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்து விட்டார். அந்த ஆடுகளை ஓட்டிக் கொண்டு வந்து விட்டார். அந்த யுத்தம் நடைபெற்று முடிந்தது. கடைசியில் இஸ்லாமியர்களுக்கு அது வெற்றி கிடைத்தது. போர்க்களத்தில் கிடைக்கப்பட்ட கனிமத்துடைய பொருளாக இதற்கு ஆடுகள் கொடுக்கப்பட்டது. அந்த ஆடுகள் அவருக்கான ஆடுகளாக ஆக்கப்பட்டது. இந்த செய்தி இமாம் அவர்கள் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செய்கிறாங்க. சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நிகழ்வுக்கு பின்னால் இந்த வசனம் இறக்கப்பட்டது என்பதாகவும் எழுதுகிறார்கள்.
எவர் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அல்லாஹ் அவரை நெருக்கடியில் இருந்து வெளிவருவதற்கு வழிவகை செய்வார். அல்லாஹ்வின் மீது பயபக்தி என்பது இருக்க வேண்டும். இறைவன் மீது எந்த பயமும் இல்லை, அவனை குறித்து எந்த சிந்தனையும் இல்லை, அவனுடைய வழக்கத்திற்கு அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவதும் இல்லை. ஆனால் இறைவன் என்னை சோதிக்கிறான் என்கின்ற சொல்லுக்கு மட்டும் குறையில்லை. நம்முடைய வாழ்க்கை எப்படித்தான் இருக்கிறது. அவரை வணங்குவதற்காக நேரம் ஒதுக்குவதில்லை, அவரை திக்ர் செய்வது என்பது கிடையாது, அவன் ஏவியதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை செல்வதில்லை. இதை குறித்தான கவலைகள் எதுவும் இல்லாத சூழலில் நாம் எதை சிந்திக்கிறோம்? அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான், எனக்கு கொடுக்கல. அவரை செழிப்பாக வைத்திருக்கிறான், என்னை செழிப்பாக வைக்கவில்லை என்று நாம் கவலை கொள்கிறோம். சிலர்களிடத்தில் பேசியும் பரிமாறியும் கொள்கிறோம், செய்திகளை பரிமாறிக்கொள்கிறோம். இங்கு குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், என்னை நீங்கள் பயந்தால், என்னிடத்தில் என்னுடைய விஷயத்தில் நீங்கள் தக்குவாவோடு நடந்து கொண்டால் உங்களுக்கு நீங்கள் அறியாத புறத்தில் இருந்து ரிசுக்கை நான் தருவேன். அடுத்து அல்லாஹ் குர்ஆனில் ஒன்றை சொல்கிறான், தவக்குல் ஒமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. இந்த ஆயத்தினுடைய தொடரிலே அடுத்து வார்த்தைகளாக இதையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். எவர் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு இறைவனை சார்ந்து இருக்கிறாரோ அத்தகைய மனிதர்களுக்கு ஃபஹுவ ஹஸ்புஹு, அந்த இறைவனே போதுமானவன் என்ற வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கிறார். புரிந்து கொள்ள வேண்டும், நாம் யாரை சார்ந்து இந்த உலகத்தில் இருக்கின்றோமோ அவர்களுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறதோ, எதை உதவி செய்ய முடியுமோ அதைத்தான் அவர்களால் அவர்களுடைய எல்கைக்கு உட்பட்ட அளவில் நமக்கு தந்து உதவ முடியும். அதற்கு மேல கொடுக்க முடியாது. ஆனால் இங்கு அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு மனிதன் என் மீது முழுமையான தவக்குலை வைத்து நம்பிக்கையை கொண்டு என்னை சார்ந்து வாழ்வார்களேயானால் அவர்களுக்கு நான் போதுமானவனாக இருக்கிறேன். சகலத்தையும் அதிகாரம் செய்யக்கூடிய ஆற்றலுள்ள இறைவன் எப்படி உணவு செல்லும் என்று மனித அறிவுகளெல்லாம் சிந்திக்க தகுந்த பல்வேறு ஜீவராசிகளுக்கு பாறைகளிலும் தண்ணீர் பகுதிகளிலும் மணல் பகுதிகளிலும் மறைந்து வாழக்கூடிய ஜீவன்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஆற்றலுடைய அல்லாஹ் அவன் சொல்கிறான், என்னை யார் முழுமையாக நம்பிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் போதுமானவன் என்று சொல்கிறார். யாரவர்களே, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எண்ணங்கள் நமக்கு ஒரு சில கட்டங்களில் உதவியர்கள் மீது நாளெல்லாம் நம்பிக்கை கொள்கிறோம். அவரை குறித்து பேசினால் மகிழ்ச்சியாக பேசுகிறோம். அவர் நல்லவர், அவருடைய கொடைத்தன்மை இப்படி என்று நாம் பேசுகிறோம். அவர் மீது நல்ல எண்ணங்களை, நல்ல அபிப்பிராயங்களை நாம் வளர்த்துக் கொள்கிறோம். அல்லாஹ் நமக்கு நிகரில்லாத பாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். பாக்கியங்களை நம்மால் எண்ணி சொல்ல முடியுமா? எதையும் சொல்ல முடியாது. நம்முடைய உடல் உறுப்புகள் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, பெரும் பாக்கியம். ஒரு செய்தி, ஒரு மனிதர் அவருடைய கண் பார்வை இழந்திருக்கிறது, கைகள் சரியாக வேலை செய்யவில்லை, குஷ்ணம், தலை வழுக்கையான தலை, கால்கள் வாதம் அடித்திருக்கிறது. இந்த மனிதரை பார்த்து ஒருவர் கேட்கிறார், அல்லாஹ்விடத்திலே ஆஃபியத்தை கேளு, சரீரத்தில் சுகத்தை கேளு, உடல் ஆரோக்கியத்தை, உறுப்புகளில் ஆரோக்கியத்தை கேளு. அவர் சொன்னார், அல்லாஹ்விடத்தில் நான் இப்படி கேட்கிறேன், இறைவா என்னுடைய உள்ளத்தை நன்றி செலுத்தக்கூடிய உள்ளமாக ஆக்கு. உறுப்புகள் ஊனமானாலும் பரவாயில்லை, உறுப்புகள் இருந்தும் உள்ளம் நன்றி செலுத்தாத உள்ளம் இருக்குமையானால் அது இருந்தும் பயனில்லை. அதுதான் இந்த பொருள். உடல் உறுப்பு தான் நல்லா இருக்குது, ஆனால் நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் இல்லை அப்படின்னா இந்த உறுப்புகள் இருந்தும் பயனில்லை என்பதுதான் பொருள். சொல்கிறார் இந்த பெரியவர், இவ்வளவு சோதனைக்குள்ளால் உடல் உறுப்புகள், கைகள் குஷ்ணமான நேரத்தில் இருக்கிறது, கண்கள் தெரியவில்லை, தலை வழுக்கையாக இருக்கிறது, கால் ஊனமடித்திருக்கிறது, இவ்வளவு பெரிய வியாதிகளுக்குள்ளால் சிக்குண்டு துவண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த வரியில் சொல்கிறார், அல்லாஹ்விடத்தில் இதைத்தான் நான் கேட்கிறேன். கல்புன் ஷாக்கிரும் வலிசாவும் தாக்கிரும், உன்னை திக்ர் செய்யக்கூடிய நாவை கொடு, உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தை கொடு.
பதலுன் அலல் பலாயி சாபிர். சோதனைகள் வருகின்ற பொழுது அவைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய உடலை கொடு என்று நான் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன். அல்லாஹ் அதை எனக்கு கொடுத்திருக்கிறான். இதுதானே பாக்கியம், இதுதானே ஆரோக்கியம் என்று சொல்கிறார். உண்மையானவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹுவை சார்ந்து நாம் இருக்கின்ற பொழுது அவன் எந்த இடத்தில் நம்மை கைவிட மாட்டான். நமக்கான அளப்பெரும் பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான். உலகத்தில் நாம் பெறக்கூடிய ஒரு சில நேரங்களில், ஒரு சில வினாடிகளில் செய்யக்கூடிய சிறிய உதவிகளுக்காக வேண்டி காலமெல்லாம் அவர்களை நாம் நினைத்து பார்க்கிறோம். அளவிட முடியாத உபகாரத்தை, உதவிகளை நமக்கு கொட்டி கொடுத்திருக்கிறான் இறைவன். அவருடைய சன்னிதானத்தில் அவனை குறித்து நாம் எத்தனை முறை அவனை நினைக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சங்கையாளர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, நீங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை வைப்பது போன்று நீங்கள் சரியாக முழுமையாக நீங்கள் நம்பிக்கை வைத்தால், எப்படி நம்பிக்கை வைக்கணுமோ அப்படி அவன் மீது நீங்கள் உறுதியாக இருந்தால், லரஸககும் கமா யர்ஸுகு தைர், பறவைகளுக்கு உணவளிப்பது போல அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பார் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், தகது ஹிமாசா வ தரூஹு பிதானா, காலையில் செல்கின்ற பொழுது வெறும் வயிற்றோடு கூட்டில் இருந்து அது கிளம்புகிறது. பறவை நம்மை போன்று ஏதாவது உணவுகளை சேர்த்து வைக்கிறதா, செல்வத்தை சேர்த்து வைக்கிறதா? ஒன்றுமில்லை. அதிகாலையில் எழுந்து கூட்டை விட்டு இறை தேடி பறக்கின்ற பொழுது இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அது இறகுகளை அடித்து பறக்க துவங்குகிறது. அது கூட்டிற்கு திரும்புகின்ற பொழுது வயிறு நிரம்பிய நிலையில் அல்லாஹ் அதை திரும்பச் செய்கிறார். அருமையானவர்களே, இந்த நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி சொன்னார்கள், நீங்கள் முழுவதுமாய் மன உறுதியை இறைவன் மீது, இறைவனை சார்ந்தே நீங்கள் உறுதியுடையவர்களாக இருந்தால், தவக்குலுடையவர்களாக இருந்தால், நம்பிக்கையுடையவர்களாக இருந்தால், அவன் பறவைகளுக்கு ரிஸ்கை அளிப்பது போன்று உங்களுக்கு அளிப்பான். நம்பிக்கை இருக்கு. அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அவங்க இமாம் அப்துல் ரஹ்மான் சஃபூரி ஷாஃபி நுஸுஹத்துல் மஜாலிஸ் என்ற கிதாபில் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஒரு வெளிய பிரயாணத்திற்காக போனவங்க மதீனாவை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய நேரத்தில் சிறிது தூரத்திற்கு முன்னால் ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு சிறு வயதுடைய இடையர் ஒருவரை பார்க்கிறார்கள். கொஞ்சம் அந்த இடத்துல நிழலாக இருக்குது, களைப்பாரிட்டு சற்று நேரம் ஓய்வெடுத்து அதற்கு பின்னால் பயணத்தை தொடரலாம் என்ற முடிவுக்குள் அந்த சிறிய கூட்டம் அங்கு தங்குகிறது. அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடையரிடத்திலே உணவு உண்ணக்கூடிய நேரம் வருகின்ற பொழுது தங்களுக்கான உணவை எடுத்து உண்ண துவங்கக்கூடிய நேரம் அந்த ஆடு வைக்கக்கூடிய சிறு வயதுடைய அந்த சிறுவரை அழைத்து தன்னோடு உணவு உண்ண வரும்படி அழைக்கிறார். இந்த பழக்கமெல்லாம் இன்னைக்கு யாருக்குமே இல்லை. அது ஒரு நல்ல காலகட்டங்களில் இருந்தது. தெரிந்தவரோ தெரியாதவரோ தன்னுடைய கையில் ஒரு சிறிய அளவுக்குண்டான உண்ணக்கூடிய உணவு வசதி இருக்குமையானால் அதை சிறிதேனும் தன் அருகில் இருப்பவர்களுக்கு கொடுத்து உண்ட ஒரு பழக்கம் ஒரு காலம் கடந்து போய்விட்டது. வீட்டிற்குள்ளால் தன் மகன் இருப்பார், தந்தை இருப்பார். மகன் அவருக்கு தேவையான உணவை ஆர்டர் செய்து அதை வர வைத்து அவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறார். தந்தை இருக்கிறார், தந்தைக்கு வேண்டுமா என்னோடு உண்ண வாருங்கள் என்கின்ற சொல்லிற்கு இடமில்லாமல் போனது இன்றைக்கு. அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அந்த சிறுவரை அழைக்கிறாங்க, வாங்க சாப்பிடுவாங்க. அவர் சொன்னாரு, இன்னி சாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்கிறேன். அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு பார்க்கிறார்கள், கடுமையான கோடை காலம் அது, வெயிலினுடைய தாக்கம் நிறைந்த ஒரு காலம் அது, பாலைவன பகுதி. கேட்டார்கள், இவ்வளவு கடுமையான வெயில் கோடை காலமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில், இந்த காலத்தில் நோன்பு நோக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. நோன்புடைய காலம் அல்ல, ஆனாலும் அந்த ஆடை வைக்கக்கூடிய அந்த இளைஞர் நோன்பாளி என்று சொன்னவுடன் ஆச்சரியத்தில் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. இந்த சிறு வயதுடைய ஒரு பதில் சொன்னார், நாளை கடுமையான அந்த நாளில், கடுமைகள் நிறைந்த அந்த நாளில் எங்கேயும் உணவு கிடைக்குமா என்று
மக்கள் எல்லாம் இயங்கக்கூடிய தாகம் தீருமா என்று தவிக்கக்கூடிய அந்த நாளில் என்னுடைய தாகமும் என்னுடைய பசியும் நீங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நாளில் நோன்பு நோக்கிறேன் என்று சொன்னார். அந்த மறுமையில் எனக்கான உணவு ரிசுக்கை அல்லாஹ் தர வேண்டும். எதை குடித்தாலும் தாகம் தீராது என்கின்ற தாகத்தினுடைய உச்சத்தை அடையக்கூடிய அந்த நாளில் என்னுடைய தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த வெயிலை, இந்த கோடையை நாம் பொருட்படுத்தாது அல்லாஹ்விற்காக நோன்பு நோக்கிருக்கிறேன் என்றார். ஆச்சரியப்பட்டு போனார். சிறு வயது நபருடைய ஒரு பதில் எண்ணி பாருங்கள். ரமலானுடைய மாதம் வெயில் நாம் எல்லோரும் சொல்லிக் கொண்டோம், கடுமையான வெயிலாக இருக்கிறது, இந்த காலத்தில் நோன்பு நோற்பது சிரமம்தான் என்று நாம் பேசிக்கொண்டோம். நோன்பு நோக்க வேண்டிய காலம் அல்ல. அந்த சிறுவர் நோன்பு நோற்று அதற்கான பதிலை சொல்கிறார். நாளை மறுமையில் எனக்கான ரிசுக்கை அல்லாஹ் தர வேண்டும், அதனால் இங்கு நான் நோன்பு நோக்கிறேன். எல்லாரும் உமரதி எல்லாரும் அவங்க அந்த நபரை, அந்த சிறிய வயதுடைய ஆட்டு இடையிலிடத்தில் இன்னொரு கேள்வி கேட்டாங்க. ஒரு ஆடு எங்களுக்கு தருவீங்களா விலைக்கு? இல்லை, எனக்குரியது அல்ல, என்னுடைய எஜமானுடையக்குரியது, அவருடைய அனுமதி இல்லாமல் என்னால் தர முடியாது. ஒன்றை தந்துவிடுங்கள், அதற்கான தொகையை நான் தருகிறேன். எஜமானர் கேட்டால் ஓனாயை அடித்து சாப்பிட்டு விட்டது என்று நீங்கள் சொல்லலாமே என்று சொன்ன பொழுது அந்த சிறுவர் சொன்னார், ஐநல்லா, எஜமானனை ஏமாற்றி விடலாம், அல்லாஹ் எங்கு இருக்கிறான் என்று கேள்வியை கேட்டவுடன் அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடுங்கு நடுங்கி போய்விட்டார்கள். அந்த சிறு வயதுடைய அந்த ஆட்டு இடையரிடத்தில் இருந்த அந்த இரையச்சம் கூட்டம் கிளம்பியது. மதீனாவை நோக்கி வந்தார்கள். வருகின்ற வழிகளில் எல்லாம் ஆலராயின் ஐநல்லா, ஆட்டு இடையர் சொன்னார், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டாரே என்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டே வந்தார்கள். உலகத்தில் யாருடைய கண்களையும் மறைத்து விடலாம். முதலாளிகளுடைய கண்ணை, தனக்கு மேலால் பொறுப்பு வகிக்கக்கூடிய பொறுப்பாளிகளுடைய கண்களை, எதை வேண்டுமானாலும் மறைத்து விடலாம். அல்லாஹ்வுடைய கண் பார்வை, அவனுடைய பார்வையில் இருந்தும், அவனுடைய ஞானத்தில் இருந்தும், அவனுடைய அறிஞரில் இருந்தும் யாரும் தப்ப முடியாது. சொல்லிக்கொண்டே மதீனாவிற்கு வந்தவர்கள் மதீனாவிற்குள் நுழைந்தவுடன் முதலில் விசாரித்தார்கள், அந்த இடையர் யாரையுடைய ஆட்டை மேய்க்கிறார், அவர் யாருடைய அடிமை விசாரித்தார்கள். அவரை விலைக்கு வாங்கி அவரை உரிமையிட்டார்கள். உரிமையிட்டது மட்டுமல்ல, எந்த ஆடுகளை அவர் வேலைக்காக அடிமையாக இருந்து மேய்த்துக் கொண்டிருந்தாரோ அந்த ஆடுகள் அத்துறையும் அவருக்காக அன்பளிப்பாக கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு சொன்னார்கள், அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீ இந்த உலகத்தில் சொன்ன ஒற்றை வார்த்தை, அல்லாஹ் எங்கிருக்கிறான், அவருடைய பார்வையை விட்டும் தப்ப முடியுமா என்று சொன்ன ஒற்றை வார்த்தை உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி, எதை எஜமானுக்குரிய பொருளாக நீ எண்ணினாயோ அதற்கு உரிய எஜமானராக உன்னை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கு இறையச்சனுடைய மனிதர்களுக்கு வாழ்க்கையில் நெருக்கடிகள் சில நேரங்கள் வந்தாலும் கூட அல்லாஹ் அந்த நெருக்கடிகளில் இருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று இறைவன் நாடிவிட்டால் அவர்கள் எண்ணாத புறத்தில் இருந்து நம்மை விடுவித்து விடுவார் என்பதற்கான ஒரு அற்புதமான முன்னுதாரணங்கள் தான் இந்த நிகழ்வுகள் என்பதை நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து தக்வா, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை கொண்டு வருவது. தவக்குல், அவன் மீது நம்பிக்கை சார்ந்திருப்பது, முழுமையாக நம்பிக்கை வைப்பது. அடுத்து தொழுகை, அஸ்ஸலா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கன் நஹ்னு நர்சுகுக. உங்களுடைய குடும்பத்தார்களை தொழுகையின் பக்கம் நீங்கள் ஏவுங்கள், அதில் நீங்கள் பொறுமையாக இருங்கள், ஸ்திரமாக இருங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கன், அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களிடத்தில் ரிஸ்கை நான் கேட்கவில்லை, நஹ்னு நர்சுகுக, உங்களுக்கு நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனக்கு ரிஸ்க் வேணும், நான் உங்களிடத்தில் கேட்கல. ரப்புல் ஆலமீன் பேசுகிறான் இந்த வார்த்தை, அல்லாஹ் பேசுகிறான், உங்களிடத்தில் நான் கேட்கலங்க, நான் தான் ரிஸ்க் தரக்கூடியவன், நஹ்னு நர்சுகுக, உங்களுக்கு நான் தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். அருமையானவர்களே, பெருமானாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? தொழுகையுடைய விஷயத்தில் இன்றைக்கு நாம் எப்படி பின்தங்கி இருக்கிறோம்? ரமலான் எப்படி இருந்தது? ரமலானை அடுத்துள்ள காலகட்டங்கள் எப்படி இருக்கிறது? பள்ளிகளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகை என்பது சாதாரணமான வணக்கங்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய ரிஸ்கை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது.
சொல்லுவாங்க, சுபுகருடைய தொழுகையை தொழுது விட்டால், பெருமானாருடைய வார்த்தை, எவர் சுபுகருடைய தொழுகையை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புக்குள்ளார் வந்து விடுகிறார் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம ஒரு பொறுப்பை, ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த முடியாது. ஆனால் இறைவனால் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி விட்டான் என்று சொன்னால் எவராலும் அதை தகர்க்க முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து செய்தனா ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் சில பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து விட்டால், ஏதேனும் ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டாங்கன்னு வைங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து சொல்வார்கள், அல்லாஹ்வை நீங்கள் தொழுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் தொழுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இதே செய்தியைத்தான் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஆயத்திற்கு கீழால் விளக்கம் தருகின்ற பொழுது சாபித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் அவசிய தேவைகள் ஏற்படுமே ஆனால் தன்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் நீங்கள் இறைவனை தொழுங்கள் என்று சொல்வார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டு விடுவார்கள், அல்லாஹ் அதை நிவர்த்தி செய்து கொடுப்பான். சஃபார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், சாபித் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கின்ற பொழுது குடும்பத்தார்களையே தொழுகும்படி சொல்வார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை நாம் தொழக்கூடிய தொழுகை மூலமாக நமக்கு கிடைக்கும் என்பதை காட்டுகிறது. நாம் பள்ளியாச பக்கமே வர்றதில்லை, ஆனால் சோதனைகள் மட்டும் எனக்கு அடுக்கடுக்காக அல்லாஹ் கொடுக்கிறாரே என்று பேசுகிறோம். உண்மையானவர்களே, நாம் அல்லாஹ்வை வழிபடுகின்ற பொழுது, அவனுக்கான நேரங்களை நாம் ஒதுக்குகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் தன்னுடைய பாதுகாப்பை, விசாலமான பாதுகாப்பை நமக்கு தருகிறான். தொழுகையை கொண்டு உங்களுடைய குடும்பத்தார்களை ஏவுங்கள், குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் ஏவுங்கள், உங்களுக்கு நான் ரிஸ்கை தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். இப்போ தொழுகை நாமும் தொழணும், நம்முடைய குடும்பத்தார்களை என்ன செய்யணும், தொழுகும்படி ஏவணும். அடுத்த விஷயம் குர்ஆன் பேசுகிறது, இஸ்திக்ஃபார். அடியார்களுக்கு ரிஸ்கை அல்லாஹ் விஸ்தீர்ணமாக தர வேண்டும் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது அடியார்களிடத்தில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் பேசுகிறது. இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபார். சூரத்து நூஹ் என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்தினர்களுக்கு சொன்ன செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள், அவன் அதிகமாக மிக்க மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா. தொடர்ச்சியான மழையை இறக்கி தரக்கூடியவனாக இருக்கிறான். வெயிலுடைய தாக்கம் அதிகமாகும் என்ற பொழுது மழை வேண்டுமே என்கின்ற வருத்தம் எல்லோருடைய உள்ளத்தில் ஏற்பட்டது. மழை வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய உள்ளங்கள் அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு அவரிடத்தில் நாம் கடந்த காலத்தில் செய்த பாவத்திற்காக வேண்டி இஸ்திக்பார் செய்ய வேண்டும். செய்துவிட்டால் அல்லாஹ் மழை தருவார் என்பதை குர்ஆன் பேசுகிறது. குழந்தைகளை கொண்டும் செல்வங்களை கொண்டும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை, எது சத்தியமான வார்த்தையோ அதைத்தான் அல்லாஹ் அவருடைய கலாமாக இருக்கக்கூடிய அல் குர்ஆனில் பதிவு செய்வான். அல்லாஹ் சொல்கிறான், இங்கு செல்வங்களை கொண்டும் மக்கள்களை கொண்டும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். மக்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், செல்வங்கள் இல்லையே, செழிப்பு இல்லை என்று சொன்னால் இஸ்திக்ஃபாரை நாம் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. அருமையானவர்களே, குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய இந்த அற்புதமான வழிகாட்டுதல்களை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் அல் குர்ஆன் இன்னொரு செய்தியை சொல்கிறான், அல் இன்ஃபாகு ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தல். குல் இன்ன ரப்பி யப்சுது ரிஸ்க லிமன் யஷா மின் இபாதிஹி வ யக்திரு லஹு. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய அடியார்களில், அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ரிஸ்கை விஸ்தீர்ணமாக கொடுக்கிறான், யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் சுருக்கிக் கொள்கிறான். எப்பொழுது எதை நாடினாலும் அதை கூட்டவும் குறைக்கவும் கொடுக்கவும் எடுக்கவும் உண்டான ஆற்றல் அதிகாரம் அவனுக்கு உண்டு. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அன்ஃபக்து மின் ஷைஇன் ஃபஹுவ யுஃலிஃபுஹு. நீங்கள் எந்த ஒன்றை அவருடைய பாதையில் நீங்கள் செலவு செய்தாலும் அல்லாஹ் அதற்கு பிரதி உபகாரமாக உங்களுக்கு கொடுப்பான். வஹுவ கைருர் ராஸிகீன். அவன் ரிஸ்க் அளிப்பதில் கொடையாளர்களில் மிகச் சிறந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஹதீஸிலே குதிசியிலே ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்,
அல்லாஹ் சொல்வதாக, இப்னு ஆதமுடைய மகனே, யுன்ஃபிக் அலைக்க, நீ செலவு செய், நல்வழிகளில் நீ செலவு செய், உனக்காக செலவு செய்யப்படும் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, நாம் நமக்கான வாழ்வாதாரத்தில் ரிஸ்கினுடைய விஸ்தீரணத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய சில செய்திகள், தக்வாவோடு நாம் இருக்க வேண்டும், தவக்குல் அல்லாஹ்வை மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும், தொழுகையை சரியாக நேரத்தில் நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ரிஸ்கில் இருந்தும் அவன் விரும்பக்கூடிய நல்ல வழிகளில் செலவிடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து கடைசியாக ஒன்றை சொல்கிறார்கள், நாம் முயற்சிக்க வேண்டும், நல்ல வழிகளை நாம் முயற்சிக்க வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கருவில் சுமந்திருக்கின்ற பொழுது குழந்தை பிறப்பதற்கான வழி ஏற்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஹுஸி இலைக்கி பிஜிதின் நஹ்லா துஸாகித் அலைக்கி ருத்பன் ஜனியா, மரியமே, உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த பேரித்து மட்டை எடுத்து நீங்கள் உருக்குங்கள், அதிலிருந்து கனிகளை அது உதிர்க்கும், அதை எடுத்து நீங்கள் புசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் நாடினால் அவனாக அதை விளை வைக்க முடியும். ஆனாலும் கூட முயற்சி என்பது உங்களிடத்தில் இருக்க வேண்டும். சிரமமான நேரங்களிலும் உங்களுடைய முயற்சி என்பது இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. அருமையானவர்களே, இத்தகைய அம்சங்களை, காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை அல் குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் நமக்கான பாடமாக, முன் உதாரணமாக அல்லாஹ் சொல்லித் தருகிறானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் பாடமாகவும் படிப்பினையாகவும் எடுத்து இறைவனுடைய பொருத்தத்தை அடைவதற்கான நல்வழிகளில் வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வாய்ப்பை வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.